கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு தேசமெங்கும் சுமார் 800 கிளைகளை துவங்கி பரந்து இருக்கும் சிட்டி யூனியன் வங்கியின் முன்னாள் தலைவரும் இந்நாள் சிட்டி யூனியன் வங்கி ஃபவுண்டேஷன் தலைவரும் கும்பகோணம் மாநாட்டினுடைய தலைவரும் ஆகிய திரு டாக்டர் எஸ் பாலசுப்பிரமணியன் அவர்களை வரவேற்புரை ஆற்ற அன்புடன் வரவேற்கிறோம். गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः. I am extremely happy to be a part of this 28th conference at Kumbhakonam. I feel honored to address a gathering which is decorated with great devoted persons, Gurujis, Swamijis of Ramakrishna Math, and to address a gathering itself is an honor to me. With my prayers to Sri Ramakrishna, Sri Sarada Devi, Swami Vivekananda, with the pranams to them, I welcome you to all the persons who have gathered here for the great event. Let me say not only Swagatam, Swasagatam to one and all for this conference. Swami Kamalatmananda Maharaj, other persons who are on the line, Swami Gaudamanatna Maharaj, Raghaveshananda Maharaj, other Swamijis, Gurujis present here in the dais, and all those who are witnessing this great event online. Once again, I welcome them. I say pranams to them and my greetings to each and every one, to the last one who are present here. With my humble pranams, let me say something. இங்கே கூடியிருக்கும் அனைவரும் நன்கு கற்று அணிந்து தெரிந்தவர்கள். அவர்கள் மத்தியில் நான் பேசுவதற்கு அருகதை இருக்கிறதா என்று தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு 45 ஆண்டு காலமாக வங்கியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இருப்பினும் கொடுத்த கடமையை, வரவேற்புரையை நான் சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். குறிப்பாக நான் இந்த வரவேற்புரையில் சில கருத்தை கூற விரும்புகிறேன். நான் அதை சுமார் 1897 பிப்ரவரி மாதம் குடந்தையில் சுவாமி விவேகானந்தர் பேசிய உரையின் ஒரு சிறிய பகுதியை நினைவுக்கு அதை அனுசரித்து பேச விரும்புகிறேன். அதனால் ஏதேனும் தவறு இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளவும். நாம் எப்பொழுதும் பேசிக்கொள்கிறோம் கலாச்சாரம், நாட்டின் கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்தை 2 விதமாக அணுகலாம். ஒன்று கலை, பொருளாதாரம், இயற்கை செல்வம், நடையுடை பாவனைகள், அந்த மக்களுடைய இதை வச்சு ஒரு
நாம் கலாச்சாரத்தை சொல்லுகிறோம். இதை மீறி ஒரு கலாச்சாரம் ஒவ்வொரு நாட்டிற்கும் உண்டு. மக்களின் சீரிய சிந்தனைகள், நல்லொழுக்கம், நன்னடத்தை, இதை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை முறை. இது கலாச்சாரத்தை இரண்டு வகமாக நாம் அணுகலாம். இதில் நம்ம பாரத தேசம் எங்கு இருக்கிறது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். நாம் பாரத தேசத்தை கர்ம பூமி என்று கூறுவோம். பாக்கி தேசங்களை தவறாக சொல்லாவிட்டாலும் போக பூமி என்று சொல்கிறோம். இந்த கலாச்சாரத்தை பற்றி சொல்லும் பொழுது இன்னொன்று என்னன்னா, புலன்களை அனுபவிப்பு, அதாவது அது கொண்ட உடாச்சார கலாச்சாரம் இருக்கு. அது என்னன்னா பெரிஷிங் பௌத்தமிக் கல்ச்சர்னு சொல்றாங்க. அதாவது அழியும் கலாச்சாரம். நம்ம நம்மளுடைய கலாச்சாரம் அழியாத கலாச்சாரம். ஏன்னா நம்முடைய கலாச்சாரம் வேதத்தின் அடிப்படையில் அமைந்த கலாச்சாரம். வேதம்ங்கிறது நம்ம அந்த ரூட் எடுத்தோம்னா, வித்னு வார்த்தை, சான்ஸ்கிரிட் வார்த்தை எடுத்தோம்னா டு நோ. டு நோன்னா சாதாரணமாக எதாவது தெரிஞ்சுக்கிறது இல்லை. அது அடிப்படை உண்மைகளை, சத்தியத்தை தெரிந்து கொள்ளுதான் வேதங்கள். அதனால அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய கலாச்சாரம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. அந்த கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம். இது இப்போ நீங்கள் உலகத்தில் நம்ம எத்தனையோ கலாச்சாரம், ரோம் கலாச்சாரம், யூரோப்பிய கலாச்சாரம் எத்தனையோ பேசிட்டு இருக்கோம். அந்த கலாச்சாரங்கள்லாம் இப்போ எங்கே இருக்குன்னு தெரியல. ஆனால் நம்முடைய பாரத தேசத்தோட கலாச்சாரம் இன்னும் அழிவில்லாமல் இருக்கிறது. என்னென்றால் உண்மையையும் சத்தியத்தையும் கொண்டது. நம்ம வேதோகிலோ தர்ம மூலம் தான் சொல்கிறோம். தர்மத்தை அடிப்படையான கலாச்சாரம். ஈவன் விதுர நீதியில் கூட நம்ம சத்தியன ரட்சியதே தர்மகா, சத்தியம்தான் தர்மம், எல்லா தர்மத்தையும் ரட்சிக்கிறது. அதனால நம்முடைய கலாச்சாரம் இதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறதால் நிச்சயமாக நம்முடைய கலாச்சாரம் அழிவில்லாதது. ஆகையால் இதுவும் நம்ம அவர் விவேகானந்தர் பேசினதையும் நான் பின்னாடி அதை கொஞ்சம் கம்பைன் பண்ணி சொல்லிடுறேன். நம்முடைய கலாச்சாரம் அழிவில்லாது. இதை எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம இந்த கலாச்சாரத்திலேருந்து மாறி போயிடுவோம் அந்த வரும் சமுதாயம் அப்படிங்கிற ஒரு சின்ன கவலையில தான் இதை பற்றி பேசுகிறோம். ஏன்னா இதை இப்போ இருக்கக்கூடிய பெரியவர்கள், பெற்றோர்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். நம்ம இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர், ஸ்பெண்டிங் கல்ச்சர், என்ஜாய்மெண்ட் கல்ச்சர், இதிலேருந்து நம்முடைய கல்ச்சர் போகக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்திட இதை பற்றி சொல்கிறோம். அதனால் இதை நான் அவருடைய இதை ஸ்பீச்சிலேருந்து ரொம்ப நான் ஒரு பாட்டு தான் எடுத்தேன். அதுலேயும் நான் முழுக்க சொல்லலை. ஏன்னா இப்போ நான் சொன்னதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் இது இருக்கு. பட் திஸ் மதர்லேண்ட், அதுலேருந்து முழுக்க சொல்லலை. அதுலேருந்து பட் திஸ் மதர்லேண்ட் ஹேஸ் ரிலிஜன் and religion alone for its basis, for its backbone, for the bedrock upon which the whole building has been based. விவேகானந்தரோட வார்த்தைகள். அதில் கீழே எழுதியிருக்காரு, you cannot change it, you cannot destroy it and put it in place another. அதனால for good or evil, the Indian atmosphere has been filled with ideals of religion, shining scores of centuries, till it has entered into very blood, tingled with every drop in our veins, and has become part of our constitution. This is what the great words of Vivekananda. Ours is the only true religion. Ours is away beyond, still beyond senses, beyond space. You look at the word, what he has used, beyond space, beyond time, away and beyond, till nothing in the world is left and the universe itself becomes a drop in the transcendent ocean of glory of soul. See, such a what a emphatic way in which he has given. We cannot even, the moment you read it, our pulses goes up, the way in which he has spoken. Ours is the true religion because above all it teaches
renunciation and stands up to the wisdom of ages to tell and declare to the nations who are mere children of yesterday in comparison with Hindus. This is what our Indian must understand. This is what he has come to that. I am not going totally into it. Yeah, let every man and woman, child, without respect for caste or birth, weakness or strength, hear and learn that behind the strong and the weak, behind the high and the low, behind every one there is infinite soul. Assuming infinite possibility of and the infinite capacity of all to become great and good, let us proclaim to every soul, Ustishtata Jakrada Prapya Pran Nibodhida. That is what the great words that is spoken in Kumbakonam. Arise, awake, stop not till the goal is reached. What a word, still these words has inspired everyone in the world. That is a word, arise, awake, stop not till the goal is reached, for anything and everything. So, none is really weak and the soul is infinite, omnipresent, omnipotent, omniscient. Stand up, assert yourself, proclaim that the God is within you. Do not deny him. What a word. This is what I wanted to tell on this great occasion on Kumbakonam soil. Teach yourself, teach everyone the real nature. Call upon the sleeping soul. See how it awakens. Power will come, glory will come, goodness will come, purity will come, and everything that is excellent will come when sleeping soul is roused to self-conscious activity. These are the words of Vivekananda. I do not, it's a very good speech. In fact, I have gone through it before coming out to this twice or thrice. Still, I can see the vibrations of his speech. So, இப்போ இன்னைக்கு நம்ம டான்ஸ் பார்த்தோம், கர்நாடக சங்கீதம் பார்க்குறோம். நம்முடைய ஆர்ட் கல்ச்சர் எல்லாம் பரதநாட்டியம்னா இறைவனுக்கு அர்ப்பணிக்கிறது தான். அதே மாதிரி சங்கீதம் பார்த்தோம்னா இறைவனுக்கு அனுப்பிட்டு தான். நம்ம கர்நாடக சங்கீதம் ஒரு இட் இஸ் நாட் ஃபார் அது என்ஜாயிங் அண்ட் சம்திங் டு நம்ம இறைவனோட அர்ப்பணிக்கிறது. அந்த மாதிரி நம்ம எல்லாத்துலேயுமே நம்மளுடைய கலாச்சாரம் இறையாண்மையை பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால் நம்ம இந்த கல்ச்சரை நம்ம மெயின்டைன் பண்ண இந்த அவர் சொன்னதை அதுக்கப்புறம் நான் ஒரே சின்ன வார்த்தையோடு முடிச்சுக்கிறேன். ஐ டு நாட் வாண்ட் டு டேக் மச். அதில் ஒரு சின்ன ஒரு கொட்டேஷன் விவேகானந்த விவேக சூடாமணியிலேருந்து ஒரே ஒரு சின்ன சொல்லிட்டு, துர்லபம் திரயமேதத்வ ஐவாக்குனுக்கிற கேதுகம் மனுஷத்துவம் முமுஷுத்துவம் மகாபுருஷ்ய சம்ஸ்ரய. இதோட தத்துவம் ஒன்றும் இல்லை. நமக்கு கிடைத்தக்கரிய ஒரு 3 சமாச்சாரம் நமக்கு கிடைச்சிருக்கு. ஒன்று மனித பிறவி, இன்னொன்று சத்திய தர்மத்தை தெரிந்து கொள்ளும் ஆர்வம், மூணாவது இந்த மாதிரி மகாபுருஷர்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆர் விவேகானந்தர் இவர் மாதிரி ஒரு மகாபுருஷ குருவாக அடையக்கூடிய பாக்கியம். இந்த 3 உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் இந்த சத்திய தர்மத்தை மனுஷாக பிறந்திருக்கீங்க, சத்திய தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ்லாம் அட்டன் பண்ணுறீங்க. இவங்கள மாதிரி குருவெல்லாம் நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய அல்டிமேட் கோல் will definitely fulfill with these things. I conclude my speech. If I have said anything away from what Vivekananda has spoken, please forgive me. Thank you very much for giving me the honor. In fact, Mr. Venkatraman was asking me, tomorrow we have got I am associated with a Veda Parasala, tomorrow AGM, some work is there, I said, but he said he should come. So I have fulfilled my promise. Thank you very much for giving me the honor. I wish this conference will give all the purpose. Once again, pranams and greetings to each and everyone. Thank you very much. வரவேற்புரையுடன் நமது கலாச்சாரத்தை
நம்மிடையே பகிர்ந்து கொண்ட அன்னாருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.